அன்பார்ந்தவர்களே, இத்தாலிய கம்பர் இறையடியார் வீரமாமுனிவர் இன்னொரு வகையிலே கம்பரை பின்பற்றுகிறார். அந்த அருமையை காட்டுகிற ஒரு செய்யுளை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். மிக அருமையான ஒரு முறையிலே அப்படியே அடித்தாங்காப்பி மாதிரி அடிக்காம சிறப்பான முறையிலே தம்முடைய கற்பனை தரத்தை காட்டுகின்ற ஒரு பாடல் இன்று நாம் காணப்போகிற ஒன்று. தல்வார் உரை முகிலும் கடல் திரையும் கெட முகியா வல்வார் முரசு அதிர்மாநகர் வயன் வாழ்வர் கொடையை கொள்வார் இல குறை அல்லது குறை இல்லதும் என கல்வார் இல கடையார் இல கழிவார் இல நயவார் என்று நகர படத்திலே அவர் மக்களை விளக்குகின்றார். சொல்லுக்கு சொல் பொருள் வேண்டும் என்று சொன்னால் இங்கே நாம் காண்கிறோம். என்ன அப்படின்னா, தெளிந்த நீர் முழக்கம் கொண்ட மேகமும் கடல் அலையின் ஓசையும் கெடுமாறு வன்மையான வாரால் கட்டப்பட்ட முரசு ஓயாமல் முழங்கும் அப்பெரிய நகரில் வாழ்கின்றவர்கள் கொடையை பெற்றுக்கொள்வார் இல்லை என்ற குறையே அல்லாமல் வேறு குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் களவு செய்வார் இல்லாமலும் கீழ்மக்கள் இல்லாமலும் தீயவர்கள் இல்லாமலும் மகிழ்வார்கள் என்று சொல்லுகிறார். சுருக்கமாக தெளிவாக சொல்வதென்றால், இடி முழக்கத்தையும் அலை ஓசையையும் வெல்லும் முரசு ஓயாது ஒலிக்கும் நகரம் எருசலேம் நகரம். அங்கே கொடை பெறுவார் இல்லை, இந்த ஒரு குறையே என்று வேறு குறை இல்லை. அந்த நகரத்திலே திருடர்கள், எழுந்தோர், தீயோர் இல்லை, மகிழ்வோரே உள்ள நகரம் எருசலேம் நகரம் என்று சொல்லோவியமாக எருசலேம் நகரத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் இறையடியார் வீரமாமுனிவர். கல்வார் உரை முகிலும் கடல் திரையும் கொண்ட முகியா வல்வார் முரசதிர் மாநகர் வயன் வாழ்பவர் கொடையை கொள்வாரில குறையல்லது குறையல்லது எனவே கல்வாரில கடையாரில கழிவாரில நயவார் என்று அதனை மிக அழகாக சொல்வதை பார்க்கிறோம். இந்த அருமையான பாடலிலே ஒரு நகரத்திலே சிறப்பு மிக்க ஒரு நகரமாக அது விளங்க வேண்டும் என்று சொன்னால் இருக்க வேண்டிய அழகு, அந்த நகரத்திலே இருக்க வேண்டிய அழகு, அங்கே இறப்பார் பிச்சை எடுப்பார் இல்லை என்பது, திருடுவார் இல்லை என்பது, எழுந்த குணமுடையவர்கள் யாரும் இல்லை என்பது, எல்லாரும் மகிழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சி போன்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது, ஒரு வகையிலே விண்ணகத்தை மண்ணகத்திலே நிலைநாட்டுகின்ற ஒரு இடமாக அந்த நகரம் திகழ வேண்டும் என்று இறையடியார் வீரமாமுனிவர் அற்புதமான கற்பனையை தருகிறார். இப்படிப்பட்ட நகரத்தை நாம் உருவாக்குவோம். வாழ்க.